வணக்கம் மக்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் எவ்வளவோ அமானுஷ உண்மை கதைகள்லாம் போட்டிருக்கோம். அதுலேயுமே ரொம்பவுமே பயங்கரமான கதையை நம்ம வந்து தம்ப்நெயில்லையும் சரி டைட்டில்லையும் சரி சினிமா படத்தை மிஞ்சிய பயங்கரம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். பிகாஸ் அந்த லெவலுக்கு அந்த மாதிரி சம்பவம்லாம் ரொம்பவுமே கொடூரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற சம்பவம் அந்த டைட்டில் தம்ப்நெயிலுக்கெலாம் உண்மையாக ஒர்த்தான ஒரு சம்பவங்க. என்னாலேயே நம்பவே முடியல, என்னடா இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெவலுக்கு ரொம்பவுமே கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எவ்வளவோ வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலும் சரி, இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஷவுட் அவுட் யாரெலான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லோரும் தாங்க. ரொம்பவுமே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வரீங்க. ஆனால் என்ன, போன வீடியோக்கு மட்டும் வியூஸே வரல. அது யூடியூப் மேலே தான் ப்ராப்ளம், ரெக்கமெண்டேஷனே கொடுக்க மாட்டேங்கான். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த டைமில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது போக ஹைப் பட்டன் ஒன்று இருக்காமல் அந்த ஹைப்பை கொடுத்து விட்டிங்கன்னா, நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு வைரலாக ரீச் ஆகும். ஸோ வாங்க அப்படி என்ன அந்த பயங்கரமான சம்பவம்னு சொல்லிட்டு வெளாவரியாக பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் ஒருத்தர் தான் சொன்னார். அவருடைய தாத்தா வந்து அவர்கிட்ட சொன்ன சம்பவமாங்க. அவருடைய தாத்தா வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. எப்போ அந்த காலத்திலேயே. ஸோ அந்த டைம் பீரியட்லாம் நான் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த காலம்னா ஓரளவு ஒரு 1990s to 20s அந்த டைம்லங்க. ஸோ அவருடைய தாத்தா வந்து பேராண்டியான முருகன் கிட்ட அவங்க முதலாளி வீட்டில் நடந்த அந்த அமானுஷ சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவத்தை தான் அந்த முருகனுங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஓகேவா, இதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி, திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சுன்னா உடனே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் உடனே காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். அதையும் நம்ம கதையில் வந்து போடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 3 பேர் தாங்க இந்த வீடியோவில் மெயின் கேரக்டர்ஸ். இந்த 3 பேரை பற்றி நமக்கு தெரியணும். அதில் ஒருத்தருடைய பேரு கிருஷ்ணன், இன்னொருத்தங்களோட பேர் இந்துஜா, இன்னொருத்தங்களோட பேர் வந்து ராஜதுரை. இந்த ராஜதுரை யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய தாத்தா. அதாவது இந்த சம்பவத்தை முருகன் கிட்ட சொன்னது. மிச்சம் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பணக்காரங்க. அவங்க வீட்டில் தான் வந்து இந்த ராஜதுரைங்கிறவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் நம்ம துரைன்னு சொல்லி ஷார்ட்டாகவே கூப்பிடுவோம், சரியா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணனும் இந்துஜாவும் வந்து கணவன் மனைவி. இவங்க 2 பேரும் எவ்வளோதான் நல்ல பணக்காரங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது. பெரிய வீடு வச்சுருக்காங்க. வீடு வச்சுருந்தாலுமே வீட்டில் வேலைக்காரங்க எல்லாரையும் போட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த லெவலுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு கிருஷ்ணனுங்கிறவர். ஸோ இதனால் அவங்களுடைய ஊரானது, நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய ஊரானது திருநெல்வேலி தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன தான் திருநெல்வேலியில் இருந்தாலும் இவங்க வந்து சென்னையில் தாங்க வீடு எடுத்து இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்துஜா இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்காதனால நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி பார்த்துட்டாங்க. அப்போ திருநெல்வேலியே பெஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு தெரிய வருது. அப்போ தன்னுடைய பொண்டாட்டி தான் முக்கியம், தனக்கு ஒரு வாரிசு தான் முக்கியம்னு நினச்சவர் டைரெக்டாக எங்கே வராருன்னா திருநெல்வேலிக்கு வராரு. என்ன தான் அவருக்கு பூர்வீகம் திருநெல்வேலியாக இருந்தாலுமே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வந்து வேற ஒரு லொக்கேஷனில். ஸோ அந்த இடத்துல ஒரு வீடு வந்து வாங்குறாருங்க. அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே போகிறாரு. அந்த வீடை பார்த்தாலே எப்படி இருக்கும்னா, பெரிய பங்களா ரேஞ்சுக்கும் இல்லாமல் ரொம்ப சின்ன வீடும் இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸ் வீடுங்க. அதாவது கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில். அந்தளவுக்கு ஓரளவு பெரிய வீடுன்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப பெரிய பங்களான்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த வீட்டில் தான் 2 பேரும் குடி போகிறாங்க. இந்த வீட்டில் வந்து வேலைக்காரங்களும் இருப்பாங்க. அது போக நம்ம துரை சொன்னேன் பாருங்க, கார் டிரைவர், அவருமே இருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த வீடு வந்து ரொம்பவுமே ஒரு அமானுஷ விஷயமா வந்து காட்சியளிக்க ஆரம்பிக்குது எல்லாருடைய கண்ணுக்கும். அது போக முக்கியமாக என்னென்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடு ஒரு மாதிரிப்பட்ட பயங்கரமான வீடு, இத்தனை நாள் அந்த வீட்டுக்கு யாருமே வந்தது கிடையாது, நீங்கள் இந்த வாட்டி வந்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து எடுத்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்துஜாட்டை வந்து நிறைய பேர் வார்ன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த வேலை பார்க்க வருவாங்க தெரியுமா அவங்கெல்லாம். ஸோ இதை வந்து நைட்டு வீட்டுக்கு வரக்கூடிய கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இந்துஜா. ஆனால் கிருஷ்ணன் இருந்துட்டு கேட்கவே இல்லை, உனக்கு வேறு வேலையே இல்லையா, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்னமும் இந்த காலத்தில் பேய் பிசாஸ்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து ரொம்பவுமே ஹார்ஷாக திட்டி விட்டுறாங்க. ஸோ இதனால் இந்துஜா வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பயம் இருந்தாலும் கணவன் இப்படி திட்டாருன்னு ஒட்டி அவங்க வந்து அந்த பேய் பிசாசுங்கிற கதையை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இந்த வீடானது ரொம்பவுமே ஒரு அமானுஷ பயத்தை வந்து யாருக்கு காட்டுது, இந்துஜாக்கு வந்து காட்டுது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சமையல் பார்க்கும்போது அந்த வேலைக்காரங்கெல்லாம் கூட இருப்பாங்க தெரியுமா, அப்போ திடீர்னு பொருட்கள்லாம் கீழே விழும். இவங்க பார்த்தா வேலைக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஐயோ என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. உடனே ஏதோ சவுண்டு கேட்டுச்சேன்னு சொல்லி வேலைக்காரங்கெல்லாம் வருவாங்க.
அப்போது யாருமா பொருளை தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த இந்துஜா அவங்க கேட்பாங்க. எங்க நாங்கள் யாருமே இந்த ரூம்லேயே இல்லை அப்படிம்பாங்களாம். அப்போது இப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது. அப்படியே அமானுஷமான விஷயங்கள் நிறைய அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. நைட்டு நேரம் ஆச்சுன்னா ரொம்பவுமே ஒரு அழுகுரல் சவுண்டானது கேட்குதுங்க. அதாவது ஒரு பொண்ணுடைய அழுகுரலில் ஒரு ஆணுடைய அழுகுரலுங்க. அந்த அழுகுரல் என்ன சொல்லுன்னா, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன், நீ என் வாழ்க்கையவே அழிச்சிட்ட, ஒன்று நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி அந்த ஆணுடைய அழுகுரல் வந்து ரொம்பவுமே பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே இருக்குமாங்க. நைட்டு வந்து இது வந்து இந்துஜாவுடைய காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்துஜா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் டக்குன்னு எஞ்சி என்னங்க ஏதோ சவுண்டு கேட்குதுங்க, எனக்கு பயமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வீட்டு வேலைக்காரங்க எல்லாருமே 6 மணிக்கு மேலே போயிடுவாங்க. அப்போ யார் இந்த வீட்டில் சவுண்டு போடுறது, ரொம்பவுமே அதுவும் பொம்பளை சவுண்டுனா பரவாயில்ல, அதுவும் ஒரு ஆம்பளை சவுண்டு, அதுவும் அந்த ஆம்பளை வந்து அழுதுகிட்டே என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்க உடனே அவர் கணவர் எழுப்புறாங்க. எனக்கு பயமாக இருக்குங்க. அவர் இருந்துக்கிட்டு திட்டி விடுறாரு, உனக்கு இதே வேலையாக போச்சு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க, உன் நடவடிக்கையே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்பியும் படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் ரொம்ப என்னை திட்டுறீங்க, எனக்கு அந்த குரல் கேட்டுச்சுங்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லவே செஞ்சேன், அந்த குரல் என்ன ஏதுன்னு பாருங்க, நைட் ஆனால் என்னால் தூங்க முடியல, அது போக பகல்லையுமே இந்த வீடு ரொம்ப அமானுஷமாக இருக்குது, தயவு செஞ்சு நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுவோங்க அப்படின்னு ஒட்டி இந்த இந்துஜா சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் போட்டுக்க மாட்டேங்காரு அந்த கிருஷ்ணனுங்கிறவர். இது எல்லாத்தையுமே அந்த டிரைவரான துரைக்கிட்ட வந்து சொல்கிறாருங்க. என்னடா ஒரு முதலாளி வந்து தொழிலாளி கிட்ட சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். இவர் வந்து உழைச்சி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற காலகட்டத்தில் இருந்தே அந்த துரைங்கிறவர் இவருக்கு பக்கபலமாக இருந்திருக்காருங்க. இவருக்கான எல்லா வேலைகள், அதாவது இல்லீகல் வேலையாக இருக்கட்டும், லீகல் வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையுமே இந்த துரைங்கிறவர் தான் முடிச்சு கொடுப்பாராம். ஸோ அதனால துரைங்கிறவர் வந்து டிரைவராக ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு பர்சனல் பாடி கார்டு அசிஸ்டண்ட் மாதிரி தான் இருப்பாராம். ஸோ இவர் வந்து அந்த துரைக்கிட்ட ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாராம், அது போக எல்லா விஷயத்தையும் சொல்லுவாராம். அப்போ துரைக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்துஜா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கா துரை, என்னன்னே தெரில, நைட் ஆனால் பயப்படுறா, பகலில் இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒட்டி துரை இருந்துட்டு சொல்கிறாங்க, சின்னம்மா இப்படி சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஐயா, நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சாமியார் யாரையாவது கூப்பிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணன் இருந்துட்டு, ஓகே ஏதாவது சாமியார் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு சென்னையில் ஒருத்தர் தெரியும், அவரை நம்ம கூப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சென்னையில் உள்ளவருக்கும் ஃபோன் அடித்து இந்த மாதிரி திருநெல்வேலிக்கு வாங்க, ஐயா வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அவர் சொல்கிறாரு, ஒரு வாரம் ஆகும் நான் வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த ஒரு வாரம் கேப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமான அமானுஷ விஷயம்லாம் நடக்குதுங்க. எந்த மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இந்துஜா இருக்குது தெரியுமா, அவள் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கிறாள். என்னன்னா அந்த வேலைக்காரங்க கிட்டலாம் எரிஞ்சு விழுறா. அந்த மாதிரி கேரக்டர் இந்துஜா கிடையாது. அவள் வந்து வேலைக்காரங்களை வந்து வேலைக்காரங்க மாதிரி பார்க்க மாட்டாள், ரொம்பவுமே அன்பாக பாசமாக பார்த்துப்பா. இவங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிடும்போது அந்த துரையுமே உட்கார வச்சு ஒன்றா சாப்பிடுவாங்களாங்க. ஸோ இந்த துரை வந்து ஒரு நாள் அதே மாதிரி தான் இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. எங்கள் வேலைக்கார பையலாம் ஒன்றுக்கு மண்ணா உட்காந்து சாப்பிட வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. துரைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா இந்த சின்னம்மா வந்து நம்மளை அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்களே, ஒரு தங்கச்சி மாதிரி நம்ம பார்த்துருந்தோமே, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக கிருஷ்ணனுக்கும் வந்து மனசு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா நம்ம பொண்டாட்டி இப்படி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டயத்தில் வந்து நம்ம பொண்டாட்டி திட்டினா ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் துரை வந்து ஒன்றும் இல்லை ஐயா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரும் வந்து சாப்பிட்டுட்டு உடனே துரைக்கிட்ட போயிட்டு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவன் நடவடிக்கையே சரியில்லை, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத துரை அப்படிங்காங்க. அப்போ இல்லை ஐயா எனக்கு வந்து புரியுது உங்கள் சூழ்நிலை, என்ன ஏதுன்னு நம்ம சாமியார் வந்துட்டோம், நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், சின்னம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி கிருஷ்ணனுக்குமே ஓகே பரவாயில்ல, இவன் எதுவும் தப்பாக நினைக்கல நம்மளை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்னென்னா ரொம்பவுமே எல்லாருக்கிட்டையும் ஹார்ஷாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், இரவு நேரங்களில் தனியாக எதையோ ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிருஷ்ணனுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு முழிச்சு பார்ப்பாங்களாங்க. முழிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து சம்மணக்கால் போட்டு ஏதோ ஒரு இடத்த இப்படி வெறிக்க பார்த்துட்டு இருப்பாளாம். இவர் கிருஷ்ணன் இருந்துட்டு உனக்கு என்னாச்சுன்னே இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி படுத்துருவாங்களாம். இதே மாதிரி பல நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. கிருஷ்ணனுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன்டா நம்ம பொண்டாட்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்னென்னா, இந்த அமானுஷ விஷயம்லாம் உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை அந்த பாதிப்புனால தான் இவள் இப்படி பண்ணுறாளோ, ஏதாவது ஒன்று இவளுக்கு ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமியாரை வந்து இமிடியேட்டாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. துரையுமே கால் பண்ணி சொல்கிறாங்க, அந்த சாமியார் வந்துட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன், இப்போ நான் வந்துடுவேன், ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் வந்துடுவேன்னாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணன் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு வந்து அவர் காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னடா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு ஆம்பளையோட வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. அதாவது அவருக்கு இருக்குது, அந்த வீட்டில் இருக்குது அவரும் அவருடைய மனைவியும் மட்டும்தான். அப்போ ஏதோ ஒரு ஆம்பளை வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. என்னதுன்னு இவங்களுக்கு சுத்தமாக புரியலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது. டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. அவருடைய மனைவி இருக்காங்க தெரியுமா, மனைவி தலையில் வந்து கொண்டை போட்டிருந்தாங்களாங்க. கொண்டை போட்டுட்டு இப்படி கையை வச்சுட்டு இப்படி அதாவது முட்டங்கால் இருக்குது தெரியுமா, அந்த முட்டங்காலை தூக்கி மேலே வச்சுட்டு கையை வந்து இந்த இடத்துல அது முட்டங்காலுக்கு நேராக அண்டம் கொடுத்துட்டு இந்த கிருஷ்ணனை பார்த்து முறைச்சிக்கிட்டு என் வாழ்க்கையவே அழிச்சிட்டுலாங்களாங்க. ஆம்பளை குரல் எப்படி யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து பொண்ணுங்க, அந்த இந்துஜாங்கிறவங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான கோலத்தில் என் வாழ்க்கையவே அழிச்சிட்டியான்னு ஆம்பளை குரலில் கிருஷ்ணனை பார்த்து பேசுகிறாங்களாம். கிருஷ்ணனுக்கு என்ன நடக்குது எதுவுமே புரியல. அவர் பத்தரி அடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடுறாரு. எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜன்னல்கிட்ட போகிறாருங்க. அந்த ஜன்னல்கிட்ட அவர் இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் ஜன்னல் கம்பி இப்படி தானே இருக்கும், ஜன்னல் கம்பி வழியாக ஏதாவது ஒரு கயிறையோ ஏதாவது ஒரு இதை வச்சு இப்படி நெரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவர் ஜன்னல் கம்பி கிட்ட போய் இப்படி நிற்காராங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குதுங்க. அந்த கிருஷ்ணன் இப்படி முறைச்சிக்கிட்டு அது வாயில் அது சொல்லிக்கிட்டே இருக்கு, என் வாழ்க்கை அழிச்சிட்டேன். கிருஷ்ணன் வந்து ஜன்னல் கிட்ட போனார் தெரியுமா, இப்படி அவர் கழுத்தை யாரோ பிடிச்சி இப்படி நெருக்கிற மாதிரி ஜன்னல் இருக்குது. ஜன்னல் பின்னாடியோடு யாரோ கையாலேயோ இல்லை கயிறாலேயோ நெருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கிருஷ்ணனுக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் உயிரே பேருமோ நினச்சிட்டாரு. டக்குன்னு இப்படிங்காரு. இந்த இடத்துல தொட்டால் ஒன்றுமே இல்லை. இப்போ கையோ இருந்தால் இந்த இடத்துல தொடம்போது தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று நெருக்கிது. ஆனால் என்ன நெருக்கிதுன்னே அவருக்கு தெரியலையாம். உடனே கை காலெல்லாம் அதிர்ச்சி படனோட்டி உடனே கை காலெல்லாம் போட்டு தட்டி எடுக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த கட்டு மாதிரி இருந்தது விடுவிப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. உடனே என்ன பண்ண விறுன்னு வெளியே ஓடுறாருங்க. வெளியே ஓடிட்டு நைட்டாக துரைக்கு ஃபோன் அடிக்காரு. துரை சீக்கிரம் வீட்டுக்கு வாங்குது. துரை வந்து உடனே அடிச்சு பிறண்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டி என் பொண்டாட்டி நிலைமை என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஆயிட்டு, எனக்கு பயமாக இருக்குது, இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது, என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றணும் துரை, நீ தான் ஏதாவது பண்ணணும், உள்ளே போய் பாருன்னுட்டி இவர் துரைக்கு வந்து எதுவுமே புரியல. எதுக்கு இந்த ஐயா இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஐயா இருங்கய்யா நம்ம போய் பார்ப்போம் என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு துரை வந்து கதவை திறக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்குங்க. இந்த கிருஷ்ணனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போ சின்னம்மா வந்து தூங்கிட்டு தானே இருக்காங்க, நீங்கள் ஏன் பெரிய இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. இல்லை துரைன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பொம்பளை இப்படி இருந்ததும் ஆம்பளை குரலில் பேசுனதும் யாரோ இவர் கழுத்தை நெரிச்சதும் அப்படி சொல்கிறாரு. ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறத துரை நம்புவாருங்க. என்னதான் அது பேய் கதை கட்டுக்கதை இருந்தாலும் கிருஷ்ணன் சொன்னா துரை நம்புவார். அப்போ துரை இருந்துக்கிட்டு ஐயா இந்த மாதிரிலாம் நடந்துட்டா இனிமேல் நான் நைட்டு வந்து காவலுக்கு வேணா ஒரு 3-4 பேரை ரெடி பண்ணுவா ஐயா அப்படிங்கிறது. இல்லை நாளைக்கு சாமி வாரேன்னு இருக்காருல, சாமி வந்துட்டு நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுநாள் வந்து சென்னையிலேருந்து சாமியுமே வாராருங்க. சாமியார் வந்தோட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது போக அவங்க மனைவியோட குண அதிசயங்கள் எல்லாமே மாறி இருக்கு. அவள் இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. இப்போ என்னன்னா ஆம்பளை குரலில் பேசினா நேற்று, அதுவும் என்ன பழிவாங்கவே நான் தான் அவன் வாழ்க்கையை அழிச்சேங்க, யாரோ ஒரு ஆள் பேசுகிற மாதிரி பேசுகிறா, யாரோ என் கழுத்தை நெரிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு முடியலை சாமி, என்னால் எனக்குன்னு இருக்குது என் மனைவி மட்டும்தான், அவளை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்குறாருங்க. உடனே சாமியார் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு ஆவியோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பூஜைகளை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றுறாருங்க. அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி நிறைய தீர்த்தங்களை தெளிக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பூஜை ஒன்று பண்ணணும், பூஜை பண்ணால் எல்லாம் கரெக்டாயிரும் அப்படிங்கிறாரு. ஸோ நைட்டு பூஜையுமே பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அந்த பூஜையில் வந்து அவர் மனைவியை வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி இருந்துக்கிட்டு நார்மலாக தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க மனைவி கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. உனக்கு இந்த வீட்டில் எதெல்லாம் அமானுஷ விஷயமா நடந்துச்சு அப்படின்னு அந்த மனைவிட்டு கேட்கும்போது அந்த இந்துஜா இருந்துக்கிட்டு நார்மலாக தான் சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி பொருட்கள்லாம் கீழே விழுந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இரவு நேரத்தில் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஆம்பளை குரல் வழக்கம் போல் கேட்டிருக்காங்க. ஆனால் தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டார், திட்டுவாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அப்படி கேட்டுட்டும் கேட்காத மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஆண் குரல் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்துஜா என்னை தயவு செஞ்சு காப்பாற்று, இந்துஜா என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுன்னு அந்த ஆண் குரல் வந்து சொல்லியிருக்குங்க. அப்போ யாரா இது இந்துஜான்னு வேற கூப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்துஜா வந்து கணவரை எழுப்பியிருக்காங்க. கணவர் எந்திக்கல. உடனே இவங்க வந்து அப்படியே கீழே போயிருக்காங்க. இவங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த குரல் வந்து பின்னாடி நோக்கி போய்கிட்டே இருக்குங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு குரல் வருது, நம்ம அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம்.
பெய்கிட்டு இருக்கும்போதே அந்த குரல் வந்து நமக்கு ரொம்ப கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த குரல் கிட்ட நம்ம நெருங்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த சவுண்டானது தொலைவை நோக்கி போய்கிட்டே இருக்குது. இந்துஜா அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டோட பின்வாசலுங்க, அந்த பின்வாசல் எப்படி இருக்குன்னா காடு மாதிரி தான் இருக்குமா. அது ரொம்ப பழைய காலத்து வீடுனால பின்னாடி தான் பாத்ரூம்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா. அந்த பாத்ரூம் கிட்ட போய் நிற்கிதாங்க. அந்த நின்று அந்த குரல் வந்து அந்த பாத்ரூம்குள்ளேருந்து ரொம்பவுமே பயங்கரமாக கேட்குதான். அப்போ என்ன ஆகுது, இவங்க பாத்ரூம் கதவை திறக்காங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரிலையாங்க. திடீர்னு இவங்க முழிச்சு பார்க்கும்போது அந்த பாத்ரூம் வாசலில் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்காங்களாம். ஏதோ உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலியாங்க அவங்களுக்கு. உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்ப வந்து படுத்துக்கிட்டாங்களாம். இதை தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னால் சத்தியமாக நம்ப மாட்டார். அது போக நம்ம வந்ததே குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். இந்த டைமில் நம்ம இப்படி நைட்டு போகிறலாம் தெரிஞ்சால் ரொம்ப நம்மளை கத்துவார், சத்தம் போடுவாருன்னு சொல்லிட்டு இதை சொல்லவே இல்லை. இப்போ சாமியார்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்போது சாமியார் ஒரு முடிவு பண்ணுறாரு. என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு ஆண் மகனோடைய அமானுஷ ஆத்மா தான் இந்த பொண்ணுடைய உடம்பை பிடிச்சிருக்கு. அது எதுக்கு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆத்மா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ஆத்மாவுமே அந்த இடத்துக்கு வரல. இது ஏதோ இங்கே உள்ள சுற்றிட்டு இருக்க நார்மல் ஆத்மா தான். உங்களுக்கு பெரிய லெவலில் பகையாவோ பிரச்சனையாவோ வராது. நம்ம வந்து சின்ன பூஜையை போட்டாலே இந்த ஆத்மாட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி நிறைய பூஜை பண்ணுறாரு. அது போக நிறைய பூஜை வந்து அந்த பொண்ணை உட்கார வச்சுமே பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சாமியார் வந்து மறுநாள் காலைல விடியுது. துரையுமே வாராரு. துரை வந்து முதல் நாள் நைட்லேருந்து அந்த பூஜை நடக்கும் போதுலேருந்து அவர் தான் இருக்கார். எல்லா வேலையும் அவர் தான் பார்த்து கொடுப்பாரு. என்னன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்குறது எல்லாமே அவர் தான் பண்ணுவாரா. ஸோ அவர் நைட்லேருந்து இருக்கார். மறுநாள் காலைல வந்து சாமி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது. ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தயங்காமல் கூப்பிடுங்க. நம்ம வந்து எதுனாலும் பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கிளம்புறேன். இப்போதைக்கு என்னை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொல்லிட்டாருங்க. ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அமானுஷ பயங்கரமான ஒரு உச்சக்கட்ட நிலைமையெல்லாம் இதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு அந்த சாமியாருக்கு கூட தெரியலை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமியாரை வந்து துரை சென்னைக்கு அனுப்பி வச்சுட்டாரு. சென்னைக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இயல்பாக தாங்க போகுது. இந்த இந்துஜா வந்து வழக்கம் போல் நார்மல் ஆகிட்டாங்க. வீடுமே வந்து நார்மல் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இயல்பாக தானே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு இதே மாதிரி 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகணும். தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னங்கன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு இந்த கணவர் இருக்கார் பாருங்க கிருஷ்ணன், அவர் வந்து எதுவுமே யோசிக்காமல் அப்படியே நார்மலாக தூக்கத்தில் இருந்த வகையில் அந்த கண்ணை அப்படியே மெல்ல விரித்து பார்க்குறாருங்க. அந்த கண்ணானது பாதி தூக்கத்துலேயும் பாதி அப்படியே தெளிஞ்ச தூக்கத்துலேயும் அப்படியே விரியும் போது அவரோட மனைவி வந்து தரையில் படுத்துருக்க மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணை விரித்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவியோட உடம்புல, அதாவது இந்துஜா இருக்காங்க தெரியுமா, அந்த இந்துஜா உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் தரையில் படுத்து உருண்டுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவராலேயே யோசிக்க முடியல. ஏன்னா ஒரு சொட்டு துணி கூட இல்லைங்க. ஒட்டு துணி இல்லாமல் தரையில் வந்து அந்த கருப்பாம்பூச்சி கவுத்து போட்டு அப்படியே அது எந்திக்க போராடும் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கிருஷ்ணனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. யாரோ ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணுடைய, அதாவது அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய தொடையை 2 ஆனால் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு தொடைய யாரோ ஒரு ஆளுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல உருவம் இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டால் எதுவுமே கிடையாதாங்க. அந்த பொண்ணு படுத்துக்கிட்டே இப்படிலாம் பண்ணுது. இப்போ நமக்கே பார்க்கும்போது தெரியுங்களா, டக்குன்னு அந்த விரிகிற மாதிரி, இவங்க வந்து அதை திரும்ப மூடுற மாதிரி, இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இந்த பொண்ணு வந்து தன்னோட கையை யூஸ் பண்ணி தன்னுடைய அந்த வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி மறைக்கும் போது யாரோ ஒரு ஆள் கையெல்லாம் பிடிச்சி அப்படி இந்த 2 கைட்டும் இப்படி இழுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இழுக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணால் முடியல. இப்படின்னு அது ஏதோ ஒரு வளையத்துலையோ ஏதோ ஒரு கெட்டில் மாட்டி யாரோ ஒரு ஆள் பொண்ணோட உடம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆனால் யாருன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இருக்க கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணனே புரிய மாட்டேங்கி. இவங்க இருந்துட்டு என்னங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்துஜா வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் வந்து ஐயோ என்னமோ ஏதான்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை போய் பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒரு ஆள் சைடில் இருந்து ஒரு குத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குத்து விழுதுங்க. அவர் ஒரு 10 அடி பின்னாடி போய் தள்ளி போய் விழுறாரு.
இவருக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க, இந்துஜா மட்டும்தான் இருக்காங்க. அப்போ யாராக இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்ன ஆகுது. துரை வந்து வீட்டில் தான் இருக்கார். ஏன்னா அவர் இந்த மாதிரி அமானுஷ விஷயம் நடக்கிறனால நாளைக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போகணும் பார்த்தீங்களா, காலங்காத்தாலே எஞ்சி போகணுங்கிறனால துரை வந்து இருக்கார். துரைக்கு வந்து இந்த சத்தம் எல்லாமே கேட்குது. கீழே இருக்கார் துரை. அவருக்கு வந்து என்னென்னா ஏதோ பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது. அவர் உடனே கதவு கிட்ட வந்து ஐயா என்னாச்சு, ஐயா என்னாச்சுங்காங்க. இந்த பொண்ணு உள்ளேருந்து என்னங்க முடியலைங்க, காப்பாற்றுங்க, என்னங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துது. இவர் கிருஷ்ணனும் இருந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு அப்படியே சாந்தமாகுது. உடனே என்ன பண்ணுறாரு, துரைன்னு விறுன்னு போய் தூக்கிட்டு பெட்டில் வச்சுட்டு முழு போர்வை எடுத்துட்டு அந்த பொண்ணோட நிர்வாணமான உடம்பை ஃபுல்லாக மறைக்கிறாருங்க. மறைச்சிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்துட்டு துரை என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. ரூமே ஒரு மாதிரி ஒரு கலவர கோலமாக இருக்குங்க. அப்போ உடனே என்னன்னா, துரை நீ உள்ளே போகாத, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே கூப்பிட்றாருங்க. வெளியே கூப்பிட்டு வந்து தாங்கிட்ட உள்ள ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வச்சுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல துரை அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே துரைக்கிட்ட வந்து சொல்கிறாரு. துரைக்கா பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்ன ஐயா சொல்கிறீங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா, இப்படி ஒரு சம்பவமா, என்ன இப்படி சொல்கிறீங்களா, நம்பவே முடியலையா, இப்படியா நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு பயங்கரமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த டைமே சாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமியார் எடுக்கலை. மறுநாள் காலைல சாமியே ஃபோன் எடுத்துகிட்டு என்ன துரை எல்லாம் ஓகேவா அப்படின்னு நோட்டி, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டியான்னு நோட்டி சாமி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் துரைக்கிட்ட இருந்து ஃபோனை கிருஷ்ணன் வாங்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. என்னென்னா தன்னுடைய மனைவியை வந்து யாரோ ஒரு ஆள் வந்து ரொம்ப கொடூரமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணுறதாகவும், ஒட்டு துணி கூட இல்லாமல் அவங்க அந்த இடத்துல எவ்வளோ போராடினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி, ஐயா நீங்கள் எந்த பிரச்சனையும் வராதுன்னீங்களா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் நடக்குது, என் மனைவி மட்டும்தான் எனக்கு இருக்கா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இப்படி அவள் கஷ்டப்படுறது என் கண்ணால் பார்க்க முடியல, நான் கூட வேறு என்னமோ ஏதோன்னு கிட்ட போனேன், யாரோ ஒரு ஆள் என்னை அடித்தாங்க, அடித்து இதில் நான் 10 அடி பறந்து போய் விழுந்தேன், ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, யார் என்னை அடித்தா ஐயா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுற மாதிரி வந்து பேசுகிறாருங்க. யார்கிட்ட, சாமியார்கிட்ட. அப்போவும் சாமியாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவர் வந்து நிறைய அமானுஷ ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. பார்த்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது எதுக்கான அறிகுறின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் மறு வார்த்தை கேட்டது, உங்கள் மனைவிக்கு வந்து மாதவிடா காலமா இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவருக்கு வந்து அது கரெக்டாக தெரியலை. அப்போ மனைவி கிட்ட போய் சொல்கிறாங்க, உனக்கு வந்து இந்த மாதிரி மாதவிடாய் வந்திருக்கா அப்படின்னோட்டி, எனக்கு நேற்று தாங்க வந்துச்சு, அதாவது 3 நாள் வரும் தெரியுங்களா, அதில் நாள் நேற்று தான். அப்போ மாதவிடா டைமில் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த சாமியார் வந்துட்டு, என்னால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் குடும்பமும் சரி உங்கள் பொண்டாட்டியும் சரி பயங்கரமான ஆபத்தில் இருக்குது, இதுக்கு ஒரே வழி சோட்டானி கரையில் உள்ள ஒரு சாமியாரை வந்து நம்ம கூப்பிட்டாகணும், ஏன்னா அவர் தான் நல்லா பவர்ஃபுல்லான சாமி, என்னால் இந்த லெவலுக்கு ஆக்ரோஷமான ஒரு ஆத்மாவை இது வரைக்கும் நான் அடக்குனது கிடையாது, நான் கூட உங்கள் வீட்டில் உள்ளது ஒரு சின்ன ஆத்மா தான், ஈஸியாக அடக்கிடலான்னு நினச்சேன், ஆனால் இந்த லெவலுக்கு ஒரு வெறி கொண்ட ஒரு பயங்கரமான ஆத்மாவை என்னால் அடக்க முடியாது, சோட்டானிக்கரையில் உள்ள ஒரு சாமியாரை தான் நம்ம கூப்பிடணும்னு சொல்லிட்டு கேரளாவில் உள்ள சோட்டானிக்கரை சாமியாருடைய கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறாரு. அது போக அந்த சாமியாரே பர்சனலாக வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசுகிறாரு. இந்த மாதிரி மாதவிடாய் டைம், இந்த மாதிரி ஒரு ஆத்மா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட பயங்கரமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அந்த சாமியாருக்கும் இந்த துஷ்ட சக்தியோட பவர் எந்த லெவலுக்கு வீரியமான பவர்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சாமியார் சொல்கிறாரு, யார் என்னன்னே தெரியாத ஒரு துஷ்ட ஆத்மா இந்த மாதிரி பண்ணாது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அந்த ஆத்மாவுக்கு பண்ணியிருக்கீங்க, அது உங்களை பழி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்காங்க. அப்பவும் கிருஷ்ணனுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம இருக்குது திருநெல்வேலியில், இங்கே வந்து எந்த ஆத்மா நம்மளை பழிவாங்க துடிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காங்க. அது போக நம்ம அந்த அளவுக்கு பழிவாங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படி இப்படின்னு நோட்டி தோரா இருந்துக்கிட்டு யோசிச்சு சொல்கிறாரு, ஐயா நம்ம முன்னைய காலத்தில் பண்ண தப்புகள் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நடந்திருக்குமோ ஏதாவது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, நம்ம யாரையும் இந்த அளவுக்குலாம் பண்ணது கிடையாது, என்னன்னு தெரில, அதுவும் என் பொண்டாட்டி எதுக்கு பண்ணணும், இப்போ நான் வந்து அவங்கள ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது, பொண்டாட்டி எப்படி அவங்க பண்ணுவாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாராக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சாமியார் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க உங்களை பழி வாங்குற விதத்தில் தான் அவங்க ஆத்மா வந்து இப்படி உங்களை துடிச்சிட்ருக்கு, அதுவும் உங்கள் மனைவியை பழி வாங்கணும், உங்கள் மனைவியை பழி வாங்குறதுக்காக தான் அவங்க மாதவிடாய் டைமில் இந்த மாதிரி ஒரு நரகத்தை அது கண்ணில் காட்டியிருக்கு, இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் பயங்கரமான கொடுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அந்த சோட்டானிக்கரையில் உள்ள சாமி சொல்கிறாரு. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த அமானுஷத்தை வந்து எப்படியாவது விரட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்குறாரு. துரையும் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு யார்கிட்ட, அந்த சென்னை சாமி கிட்ட சொல்லி இந்த மாதிரி அந்த சாமியார் எப்படியாவது வர சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சாமி இருந்துக்கிட்டு ஓகே நான் வாரேன் அப்படிங்கிறாரு. வாரேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமி வந்து வாராருங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து அமானுஷ ஆத்மா எதுவுமே அவளுக்கு வந்து பொசஸ் பண்ணல, ஆனால் அது வந்து இவளை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா அன்னைக்கு முழு நிர்வாணமாக இந்த பொண்ணு கண்ட காட்சியை வந்து கிருஷ்ணனாலே அதை ஜீர்ணிக்க முடியலைன்னா, அந்த இடத்துல லைவாக இருக்க அந்த பொண்ணால் அந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் விட்டு மீண்டு வர முடியல. அவள் அப்படியே பித்து பிடிச்ச பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும். இவர் தான் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே போட்டு விட்ருக்காருங்க. இவள் அதுக்கப்புறத்துலேருந்து பித்து பிடிச்சி பிரம்ம பிடிச்சி அப்படியே இருந்தால் என்ன இருக்கும் தெரியுமா, ஒரு லூஸு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காளாங்க. என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காளாம் இவ பாட்டுக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, சாமியுமே வாராரு. சென்னையில் உள்ள சாமியும் வராரு, சொட்டானிக்கரை சாமியும் வராரு. அப்போது இந்த துஷ்ட ஆத்மா வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் சாமி, நான் ஆல்ரெடி வந்தேன், இந்த வீட்டில் வந்து அமானுஷம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, நான் அதனால் சிம்பிள் பூஜையை பண்ணிட்டு போயிட்டேன். இத்தனைக்கும் அமானுஷம் வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்த்தேன், எந்த அமானுஷமே வரல அப்படின்னாரு. அப்போ சொல்கிறாரு, இது நீ நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரண மனுஷன் கிடையாது, இது பெரிய துஷ்ட மனுஷம், அதனால இதை நம்ம கூப்பிட்ற வகையில் தான் நம்ம கூப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜை ஒன்று பண்ணுறாங்க. அந்த பூஜை ரொம்பவுமே பயங்கரமான பூஜை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, இந்த பொண்ணை வந்து அரை நிர்வாணமாக உட்கார வைக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணுடைய கீழ்ப்பகுதியையும் அந்த பொண்ணுடைய மேல் பகுதியையும் மட்டும் கவர் பண்ணி மிச்ச உடம்பு அப்படி ஃபுல்லாக வச்சுட்டு அரை நிர்வாணமாக ஒரு கோலத்தை போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் அந்த பொண்ணை வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பயங்கரமாக பூஜை பண்ணுறாங்க. பயங்கரமாக பூஜை பண்ணொட்டி அந்த பொண்ணோட உடம்பு திரும்பியும் பழைய மாதிரி ஆக ஆரம்பிக்குது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோலத்தில் அந்த பொண்ணு படுத்துட்டு என்னை விடு, என்னை தொடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை விடு அப்படிங்க. ஆனால் இவங்க வந்து யார் தொடுறா என்னன்னே தெரில. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட கையிலலாம் வந்து ரத்தம் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. யாராவது நகத்தை வச்சு புரண்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமான ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குதாங்க. இதனால இந்த கிருஷ்ணனுக்கும் சரி துரைக்கும் சரி என்னமோ நடக்குது, என்ன நடக்குது சாமி பாருங்கன்னு நோட்டி சாமி இருந்துக்கிட்டு அப்படிங்காரு. நீங்கள் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீறி என்னன்னு நோட்டி சாமியார் டக்குன்னு ஒரு அகோர முகத்தை வச்சுட்டு அவங்கள மிரட்டுற மாதிரி இப்படி கையை நீட்டினாரு. அந்தால 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. ஸோ உடனே சாமி பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு கடந்து உருளுதுங்க, என்ன தொடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன தொடாதன்னு கதறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரத்தம் அங்கங்கன்னு கீறி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்னென்னா, அந்த பொண்ணு மேலே ஒரு தண்ணி எடுத்து பளிச்சுன்னு அடிக்கிறாருங்க. ஏதோ ஒரு தீர்த்தம் போல் அடிச்சு ஒட்டி அந்த பொண்ணு வந்து டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிதுங்க. பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு அவளோட நடவடிக்கை ஃபுல்லாகவே ஒரு ஆம்பளை மாதிரி மாறுதுங்க. அதாவது என்னென்னா, நெஞ்செல்லாம் இப்படி நிமித்திக்கிட்டு காலெல்லாம் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி உட்காருதுங்க. உட்காந்து தலை இப்படி பார்த்துட்டு அந்த சாமியை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன தெரிய வருது, ஒரு ஆண்மகனோட ஆத்மா தான் இது அப்படின்னு தெரிய வந்துட்டு அந்த ஆத்மா அந்த பொண்ணுக்குள்ளே இறங்கிட்டு அப்படின்னு தெரிய வருது. அப்போது அந்த சாமி கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆத்மா, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், நீ யாரு, நான் பழி வாங்க வேண்டியது இந்த பொண்ணை, நான் பழி வாங்கிட்டு போயிடுறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிரு, உன் உயிரை விடணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே வந்து ஆம்பளை குரலில் அந்த சாமியார்கிட்ட சொல்லுது. அந்த சாமியாருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குற சென்னையிலேருந்து வந்த சாமியார் ப்ளஸ் நம்ம துரை, நம்ம கிருஷ்ணன், இவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்து ஒரு பயங்கரமான தீர்த்தம் ஒன்று, அதாவது அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து அந்த பொண்ணு மேலே தெறிக்கிறாங்க. தெறிச்சொட்டி அந்த பொண்ணு அப்படி நடுங்கிற. அந்த ஆத்மாவுக்கு வந்து அதை பிடிக்கல. அப்போ என்னை விட்டுருன்னு அந்த ஆத்மா வந்து கதறுது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீ யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஒட்டி அந்த ஆத்மா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே துரைக்கும் சரி கிருஷ்ணனுக்கும் சரி நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்துஜாங்கிற பொண்ணு இருக்கா தெரியுமா, இந்த இந்துஜாங்கிற பொண்ணு இந்த திருநெல்வேலியில் தான் வந்து காலேஜ் படிச்சிருக்காளாங்க. இவ காலேஜ் படிக்கும்போது இவ கூட படித்தவன் பேர் தான் ரகுவான். இந்த ரகுங்கிற பையனை இந்த இந்துஜா வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரகு வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த காலத்திலே திருநெல்வேலியில் வந்து இந்த ஜாதிய வன்கொடுமை
இந்த ஜாதி பார்த்து பழகிற பழக்கங்கள்லாம் உண்டு நிறைய. இப்போவுமே நான் திருநெல்வேலியில் தான் இருக்கேன், ஆனால் இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல அப்படி இருக்க தான் செய்யுது. ஸோ அப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், அந்த ஜாதி பார்க்குற பழக்கம் ரொம்பவுமே உண்டாம். ஆனால் இது எதுவுமே கண்டுக்காத அந்த இந்துஜாங்கிற பொண்ணு அந்த ரகு பின்னாடி விரட்டி விரட்டி லவ் பண்ணியிருக்காங்க. ரகு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஆனால் அந்த ரகு வந்து நல்லா படிக்கிற பையனாங்க. ஸோ இதனால அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரகுவும் ஒரு பையன் தானே, அவனால் ஃபீலிங்ஸ் கட்டுப்படுத்த முடியாதுல. இந்த பொண்ணு என்னெல்லாமோ சொன்னோட்டி அந்த ரகு வந்து சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் வந்து அப்படி பர்சனலாக ப்ரைவேட்டாக தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு இந்துஜா இருக்கா தெரியுமா, இந்த இந்துஜா வந்து ரகு கிட்ட வந்து என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டு போயிரு, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த ரகு வந்துட்டு வேற ஜாதிக்காரன் தானே, இவனுக்கு வந்து என்ன பண்ணனே தெரில, இப்போ தான் படித்தே முடிச்சிருக்கான். ஆனால் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறது, இப்போ நம்ம அடுத்த வேலைக்காக நம்ம வந்து இந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான டவுட்டு. அதனால என்ன பண்ணுறாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த பொண்ணை நம்மளை நம்பி வந்துட்டா நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊரை விட்டு ஓடுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட வீட்டு ஃபேமிலி அந்த பையனோட வீட்டு ஃபேமிலிக்கெலாம் பயங்கரமான சண்டை நடக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான கலவரமே நடந்துச்சான் அந்த 2 ஜாதி மக்களுக்குள்ளேயும். ஸோ இதனால போலீஸ் கேஸ் எல்லாமே ஆகி அந்த பொண்ணையும் பையனையும் உடனே பிடிக்கிறாங்க. பிடிச்சி தூக்கியாச்சு. தூக்குனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டேயும் பையன்கிட்டேயும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க விருப்பப்பட்டு தான் போனாங்களா இல்லை இவங்க விருப்பப்பட்டு தான் போனாங்களா, 2 பேரும் விருப்பப்பட்டு போனாங்கன்னா 2 பேரும் மேஜர் தான், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணோட வீட்டில் இந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு வந்து, உங்கள் அப்பா சாவ கிடக்காரு, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு பெற்று வச்சாரு, நீ இந்த ஜாதிக்காரன் பையன் கூட ஓடுறதுக்கு தான் எல்லாம் பண்ணியா, உனக்காக நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காரு, பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்னு சொன்னோட்டி எல்லாம் ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணது அந்த இந்துஜா தான். இந்த பையனை வந்து விரட்டி விரட்டி லவ் பண்ண வச்சதும் இந்துஜா தான். கடைசியில் இந்த பையன் லவ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றுனது, லவ் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். கடைசியில் இவன் வந்து ஓடி போகிற சுச்சுவேஷனில் கூட இல்லாத ஒருத்தன் இவனை வந்து ஓடி போவோன்னு சொல்லி கடைசியில் இவனை கஷ்டப்பட்டு எல்லாம் பிளான் பண்ணி ஊரை விட்டு ஓட வச்சது இந்த இந்துஜா தான். கடைசியில் இந்த மாதிரி அவள் ஃபேமிலி பேச்சை கேட்டுட்டு போலீஸ்காரங்கள்ட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னான், இவன் தான் என்னை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வெறி கொண்டு இருந்த ஊர் மக்கள் ப்ளஸ் போலீஸ்காரங்க இப்போ அவங்க ஜாதிக்காரங்க கூட இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேச முடியல. ஏன்னா இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு என்னை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல ரகுக்கு இவளுக்காக எல்லாத்தையும் பண்ணவன், அவன் படிப்பெல்லாம் இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இவனுக்காக ஓடி வந்தவன், அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடைசியில் போலீஸ்காரங்க ரகு அரெஸ்ட் பண்ணி போட்டு அட்டி கொன்று எடுத்துட்டாங்களாங்க. அவங்க ஜாதிக்காரங்களும் சரி பெற்றவங்களும் சரி ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பொண்ணு அவ பாட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கூட போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து அவசர கல்யாணமும் நடக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால இந்த ரகு வந்து கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடுறான். அவன் என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து பெயிலாம் எடுத்து வெளியே எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இவன் மெனக்கட்டு அந்த பொண்ணோட ஊருக்குள்ளே போகிறான். ஊருக்குள்ளே போய் அந்த பொண்ணோட வீட்டுக்கு மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் ஏன்டி இப்படி சொன்னேன் என் வாழ்க்கையை ஏமாத்தாதடி, என் கூட வந்துருன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இல்லை நான் ஏதோ ஒரு இதில் உன்னை லவ் பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு தோணுது நம்ம 2 செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டுக்கு சொல்லி விட்டா. இதை வந்து இவன் வந்ததை அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டாங்க. கடைசியில் இந்த பொண்ணுடைய அப்பா எல்லாருமே பார்த்துட்டாங்க. இதனால என்ன ஆயிட்டுன்னா, இந்த ஆணவ படுகொலைங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியிலையும் சரி எல்லா ஊர்லேயும் சரி. அந்த காலத்தில் என்ன சொல்லவா வேணும், அந்த பையனை வந்து எல்லாரும் சேர்ந்து ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. யார், அந்த ரகுங்கிற பையனை. அப்போ அவன் லைஃபே போச்சுங்க இந்த இந்துஜாங்கிற பொண்ணுனால. இவளா போய் லவ் பண்ணி இவளா எல்லாம் பண்ணி இவளா ஓடி போவோன்னு சொல்லி கடைசியில் போலீஸ்காரங்கள்ட்ட மொத்தமாக மாற்றி பேசி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒன்றுமே தெரியாத மாதிரி முடிச்சுட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ரகுவோட ஆத்மா வந்து அந்த சாமியார்கிட்ட சொல்லுது. இது கேட்ட துரைக்கும் சரி கிருஷ்ணனுக்கும் சரி பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணனுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் எதுவுமே கிருஷ்ணனுக்கு தெரியாதுல்ல. அவன் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டான், சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கான், எல்லாம் பண்ணி ஜாலியாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து குழந்தை பாக்கியமே கிடையாமல் இருந்தனால தான் திரும்ப திருநெல்வேலி வந்திருக்காங்க. அப்போவும் அந்த ரகுவுடைய ஆத்மா தான் இவளை வந்து பழிவாங்கிறதுக்கு வந்திருக்கு. அதனால தான் இவன் இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த ஆத்மா வெறி கொண்ட ஒரு உச்சத்தில் இந்த பொண்ணை பழிவாங்க வந்திருக்கு. அதை கொஞ்சம் விட்டுருந்தா கொன்றிருக்கும். இன்னும் ஒரு வாரம் பேருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்மா இந்துஜாவை வந்து பைத்தியமாகி பித்தாக்கி அதை வந்து தற்கொலையே பண்ண வச்சுருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாமியார் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆத்மா வந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து அந்த தீர்த்த தண்ணி வந்து நிறைய குடம் நிறைய வச்சுருக்காருங்க. குடம் நிறைய எடுத்து அந்த பொண்ணு மேலே ஊற்றுறாரு. அந்த பொண்ணு அப்படியே ஃபுல் வாபிள் ஆகுது.
பாபுலாகி அந்த அமானுஷ ஆத்மா அப்படியே வெளியே போகுதாங்க. அது அப்படியே கண்ணில் தெரியுதான், ஏதோ ஒரு கருப்பு உருவம், கருப்பு புகையாக போகிற மாதிரி தெரியுதான். அந்த துரை வந்து முருகன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்படியே அந்த சாமியார் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் இந்த ஊரில் இருக்காதீங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்க, ஒழுங்காக கிளம்பிருங்கன்னு நோட்டி, ட்ரீட்மெண்ட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு டேரெக்டாக சென்னை போயிருக்காரு. சென்னைக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ தான் அந்த பொண்ணு உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அப்பு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஏண்டி நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி வரும்போது எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய பேர் வயிற்றில் அடிச்சிருக்கேன், என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு ராட்சசி, ஒரு கொடூரியை நான் பார்த்ததே கிடையாதுடி. ஒரு பையனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டு கடைசியில் அவன் உயிரே போச்சுட்டு எப்படி என் கூட உன்னால் சந்தோஷமாக வாழ முடியுது? இவ்வளோ நாள் நான் பண்ண தப்புக்கு தான் கடவுள் நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காம இருக்காரோ, நான் பயந்து பயந்து அழுதுகிட்டு எவ்வளோ விஷயம் நல்லது பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்போ தெரியுது எனக்கு ஏன் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு. உன்ன மாதிரி ஒரு கேடுகட்டவளால் தான் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த இந்துஜாவும் போட்டு அழுதுருக்கா. இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பிரச்சனை என்னமோ ஆயிட்டு. ஸோ இதுதாங்க இந்த அமானுஷ உண்மை சம்பவம். இதை வந்து அந்த துரைங்கிறவர் அவருடைய பேரனாகிய முருகன்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த முருகன் தான் நம்மக்கிட்ட சொன்னார். ஸோ இந்த அமானுஷ உண்மை கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் வந்து அப்படி இருந்துச்சுங்க, ஒரு சினிமா படத்தையே மிஞ்சிரும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தாங்க இந்த சம்பவம் இருந்துச்சு. ஸோ இன்னொரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.